ஸ்டேஜ் வந்தாச்சு. மேட்ச் பிட்வீன் பட்டுக்கோட்டை விசஸ் பெரம்பலூர். இதில் டாஸ் ஒன்று பெரம்பலூர் ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பட்டுக்கோட்டை பேட்டிங் உள்ள வந்துட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் ஒரு பவர் பிளே. எப்படி பேட்ஸ்மேன் சிவா ஸ்ட்ரைக்கில் இன்னும் பீஸ் ஒன்லி பவர் பிளே ஓவர். ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே விட்டு லேட் கெடுக்க போனாங்க. டாட்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போல்ட்டு சேர்றதில்ல. அடுத்த பந்து ஆப்டாக்கிங்ல வித்தை கொடுக்காத பந்துச்சு. ஆனாலும் பவர் பிளேக்கான பவுண்டரிக்கான சான்ஸ் இருக்கும் அதிகமாகவே. பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி சிவா பேட்டர் முதல் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கிட்ட இந்த தடவை சரியான கணக்கில் மாட்டிக்கானான்றத பார்ப்போம். கேப்பில் தான் ட்ராப் ஆகிருக்கு பவர் பிளேக்கிறதுனால. நல்ல ஸ்டாப் ரன்னிங் வின். டிஸ்டன்ஸ் போயிருக்கு 2 கிடச்சிரும். ஈஸி 2. அடுத்த பந்து ஐயர் கமிட்டி நின்னாங்க. அப்டாக்கிங்ல தன்னோட கிராம் போயிருக்கு. இல்லை ஸ்டாப் பண்ண முடியாமல் பேக்கப் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டாப் ரன்னிங் வின் சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனாலும் சரியான கணக்கில் நல்ல ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபீல்டர். ரன்னிங் வின் சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். பார்ப்பிளோட கடைசி ஒன்று சுவிட்சுக்கிட்ட இந்த தடவை மிடில் ஸ்டிக்கை பதம் பார்த்து கொடுத்துருக்காங்க. பீர் விக்கெட்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க கூட சொல்லலாம். பவர் பிளே ஓவரை நல்லாவே போட்டு கொடுத்துருக்காங்க. டீசெண்டான ஒரு பவர் பிளே ஓவர். ஒரு நாளை விட்டு கொடுத்தாலும் அடுத்தடுத்த பந்து நல்லாவே போட்டிருக்காங்க. ஸ்டார்ட்னா செல்வமணி முதல் பாலே ஷார்ட் பால் பேசஸ் பண்ணி எடுத்துக்காங்கன்னு பார்ப்போம். கேப்லையும் போயிருக்கு. விக்ராவும் போயிருச்சு. பவுண்டரி. அடுத்த பந்து அகைன் ஷார்ட் பால் பேசஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. இந்த தடவை மாட்டிக்கானன்றதை பார்ப்போம். நல்ல டேக்கன் பார்த்தா பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் மிஸ் பண்ணாங்க. அடுத்த அட்டம்ப்ட்டில் பிடிச்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான விக்கெட் 2 விக்கெட் பறி போயிடுச்சு இது வரைக்கும். சொன்னால் கலை ஸ்ட்ரைக்கில். அடுத்த பந்து லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி மிஸ் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். குயிக்கராக பூத்துருக்கு. டாட் பவுல். அடுத்த பந்து அகைன் லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி மிட் விக்கெட்டில் தள்ளினாங்க. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்ப்போம். நல்ல டேக் அண்ட் பீரிங்க விக்கெட். பேக் டு பேக் விக்கெட்லேருந்து வெளியே போகிறாங்க பட்டுக்கோட்டையில் இது வரைக்கும் வந்த எல்லாருமே. ஒரு ஸ்டிக்கிங்கில் ராக்கெட் நியூ பேட்ஸ்மேனா டிஃபெண்டுக்கு போனாங்க. வந்து முதல் பாலே பவுலர் ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க. பவுலர் தாண்டி பேக்கப் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லாவே சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். செகண்ட் ஓவர் லாஸ்ட் ஒன்று. ஆப்டாக்கிங் வித்தை கொடுக்காத பந்து வீசி இந்த தடவை நல்லா ஸ்டாப் ஃபீல்டர். பேக் டு பேக் சிங்கிள். நல்ல பேக்கப் கூட அட்லாஸ் இந்த சிங்கிளோட இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க. 2 ஓவர் முடியல 14 இருக்காங்க பட்டுக்கோட்டை 3 விக்கெட் இழந்து. ஸ்டார்ட்னா பீர் அவருக்கான செகண்ட் ஓவர். தேர்ட் ஃபர்ஸ்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி போனால் பார்த்து யாக்கிங் நேரத்தில் தெளிவாக குத்தாப்பட்ட பந்து அங்கே பவுலரை போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணி டாட் பவுல். அகைன் அப் டு யாக்கிங் நேரத்தில் கொடுக்காத பந்து வீச்சு தரையோட தர போயிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாகவே தான் ஃபீல்டர் மிஸ் ஃபீல்ட் ஆயிருக்கு. பேக்கப் வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ராஜ்குமார் இங்கே ரன்னிங் இப்படின்னு 2 கிடச்சிரும். ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து முன்னாடியே குத்திட்டாங்க. டாட் பவுல். அடுத்த பந்து அகைன் டவுன் த ட்ராக் போய் லாங் ஆஃப்ல அடிச்சுட்டு போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பு கன்ஃபார்ம். பவுண்டரி. பாலை ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ரியாக்ட் பண்ணாங்க. பாலுக்கு பவுண்டரி கிடச்சிருக்கு. அகைன் பிஹைண்ட் தி ஸ்டம்ப் போனாங்க. சரியான கனெக்ட் இல்லை. கேப்பில் டிஃபெண்டுக்கு போனாங்க. அழகா பவுலரை போய் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பீரிங்க நல்ல தடவை கூட சிங்கிள். ஒருத்தரோட கடைசி பந்து ஸ்டிங்கில் ராக்கெட் ஷார்ட் பால் பிஹைண்ட் தி ஸ்டம்ப்ஸில் எடுத்து தான் விட்டாங்க. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். பவுண்டரி ராக்கெட் பேட்லேருந்து 2வது பவுண்டரி. அட்லாஸ் இந்த பவுண்டரியோட இந்த ஓவரையும் முடிச்சு கொடுத்துருக்காங்க. பீர் பவுண்டரியில் 25 ஆடி இருக்காங்க பட்டுக்கோட்டை 3 விக்கெட் இழந்து. 4th ஓவர் ஸ்டார்ட்னா யுவராஜ் 4th ஃபர்ஸ்ட் பால். லோட்டாஸை மிஸ் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். தரையோட தரையாக போயிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாகவே த ஃபீல்டர் பீர் ஸ்டாப் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிளில் கிடச்சிருக்கு. சிங்கிள் நல்ல த்ரோ. நெக்ஸ்ட் ஒன் டவுன் ட்ராக் போனாங்க. இந்த தடவை நல்ல அட்டாக் அண்ட் ராஜ்குமார் இங்கே விக்கெட். நல்லா அடி இந்த ராக்கெட் இப்போ ஆட்டமளந்து வெளியா. அடுத்த பந்து இந்த தடவை இன்சைட் ஆச் அப்டாக்கிங் நேரத்தில் டாட்டா மாற்றிருக்கலாம். கண்டிப்பாக கீப்பர் மிஸ் பண்ணி ஒரு சிங்கிளாக மாறி இருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஷார்ட் பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. சரியான கனெக்ட் இருந்திருக்கான்றதை பார்ப்போம். ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. கேப்பில் போய் ட்ராப் ஆயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் ஹைட்டு போனோம்னால 2 கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஈஸி 2. ஸ்டெப் அவுட் பண்ணி குறுக்கு எடுத்துட்டாங்க. கேப்லையும் போயிருக்கு இது வரைக்கும். நல்ல ஸ்டாப் இங்கே பீர் லைனில் ரன்னிங் பிட்வீன் ஈஸி 2. பேக் டு பேக் டபுள். லாஸ்ட் ஒன் மோர். 4th ஓவரோட கடைசி வந்து அப் டு ஆக்கிங் நேரத்தில் வித்தை பந்து வச்சு பவுலரை போட்டு பவுலர் வருவாங்க. கண்டிப்பாக டேரக்டாக தான் விக்கெட்டாக இருக்கும். சிங்கிள் அட் லாஸ்ட். இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க யுவராஜ். ஒரு முடிவில் 32 ஆடி இருக்காங்க பட்டுக்கோட்டை. சிங்ஸோட ஃபைனல் ஸ்டார்ட்னா ராஜ். டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய ஓவர் பட்டுக்கோட்டைக்கு. 4th ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே டாஸ் பால் சரியான கனெக்டில் ஹைட்டு தான் போயிருக்கு. கேட்ச் எடுக்க முடியல. ரிவர்ஸில் போய் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நல்ல ஸ்டாப்போட பேக்கப் வந்து
ரன்னிங் பிட்வீன் ஈஸி 2. 2 ஓட்டங்களே. அடுத்த பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் தெரிச்சுட்டு போயிருக்கு கூட சொல்லலாம். அங்கே 6 நினைக்கிறேன். 6. நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை இன்சைட் ஆச் நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீப்பர் கேட்ச் எடுக்க முடியலாலும் ஒரு ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். இங்கே டாட் பாலும் மாறி இருக்குது. டாட் பால் வந்து இந்த தடவையும் ஸ்லாட்டுக்கு தான் வந்தாங்க. பேட்டில் சரியான கணக்கில் மாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன் கூட வீக்கேன். நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் இப்போது ஆட்டோமேட்டிக் வெளியே. இந்த தடவை வெளியே போயிருக்கு. கண்டிப்பாக வைடு கொடுத்துருவாங்க. வைட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி 2. ஷார்ட் பால் இந்த தடவை ஏமாந்துருக்காங்கன்னு சொல்லலாம். பேட்ஸ்மேன் இங்கே போலே போட்டு போலர் ஸ்டாப் பண்ண காரணத்தினால சிங்கிளில் கிடைக்கும். சிங்கிள் லாஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி 1. ஷார்ட் பால் ஃபேஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. சரியான கணக்கில் நல்லா ஸ்டாப்புங்க. லைனில் விட்டுருந்தா கண்டிப்பாக பவுண்டரி போயிருக்கும். 2 ஓடிட்டாங்க ஆல்ரெடி. 3ஆவது கார்டு இருந்திருக்கு. இங்கே ரன் அவுட் 2 ரனில் ரன்னிங் பிட்வீன் ஈஸி 3. லாஸ்ட் இந்த 3ஓட இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. 36 அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பீர் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஷாட்னா அகில். முதல் பாலே ரிவர்ஸ் திரும்பினாங்க. தெளிவா ஆக்டிங் நேரத்தில் டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. மாட்ட டெலிவரி இங்கே பவுலர்கிட்ட இருந்து எடுத்த பந்து. இந்த தடவை லோட்டா சாக்கல் பண்ணி கவரில் தள்ளியிருக்காங்க. கண்டிப்பாக பவர் பிளே காரணத்தினால பவுண்டரியும் போயிடும். பவுண்டரி இது ஒரு பி பேட்லேருந்து முதல் பவுண்டரி. மச் நீடர் பவுண்டரிஸ் தேவை கண்டிப்பாக. அடுத்த பந்து ஆக இந்த தடவை ஃபுல் பேக் லென்த்தில் டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. 4 அடிச்சு அடுத்த பாலே ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃப்ளாட்டாகவே போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். குயிக்கராக போயிருக்கு. பவுண்டரி பவர் பிளே காரணத்தினால வர 2வது பவுண்டரி பீர் பேட்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன். பவர் பிளேயோட கடைசி 2. இந்த தடவை குட்லந்தில் தெளிவாக அடிச்சாங்க. ஏறி போனதை பார்த்து டாட் பால். லாஸ்ட் 1 மோர். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. அவுட் சைட் ஆச் கீப்பர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த பவர் பிளே ஒரு முடிச்சிருக்காங்க. ஒரு முடிவில் 9 ரன் அடிக்காங்க. எந்த ஒரு கிளியில் இலக்காம பெருங்களூர் ஸ்டார்ட்னா ஹரி. முதல் பாலே தப்பான பால். பிகின் தி ஸ்டம்ப்ஸில் வந்துருக்கு. வைட் பவுண்டரி. ஷார்ட் பால் பேசஸ் பண்ணி எடுத்து தான் விட்டாங்க. நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. சிங்கிள். அடுத்த பந்து அகைன் தப்பான பால். பிகின் தி ஸ்டம்ப்ஸில் வைட். இந்த ஃபுல் பேக் லென்த்தில் டாட் பால். அடுத்த பந்து டாஸ் பால் பனிஷ் பண்ணிருக்கலாம். மிஸ் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம். தரையோட தரையாக தான் போயிருக்கு. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். நல்ல த்ரோ. சிங்கிள். அடுத்த பந்து ஷார்ட் பால் பேசஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. சரியான கனெக்டில் டாப் ஆயிடுச்சு. கேப்பில் போய் பிளேஸ் ஆகிருக்கு. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். 2 ஈஸியாக ஓடிடுவாங்க. கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் போன காரணத்தினால 2 ஏறி கம்மிட்டாக பார்த்து அப் டு ஏக்கரில் தெளிவாக டாட்டா பதிவு பண்ண பார்த்தாங்க. ஃபீல்டர் குயிக்காக பால் கிரியேட்டாங்க. மின்னல் மாதிரி. சிங்கிள். அடுத்த பந்து நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை பெரிய ஸ்டூலுக்கு போனாங்க. ஃபுல் பேக் லென்த்தில் டாட்டாவும் மாறி இருக்குது. டாட் பவுல். ஒரு முடியல 16 ஆடி இருக்காங்க. மீதமுள்ள 18க்கு 30 ஆடணும். ஓவருக்கு 10 அப்படின்ற ரன் ரேட்டில் இருக்குது இது வரைக்கும். இதோட ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. குட் லென்த்தில் டாட் பவுல். அடுத்த பந்து இந்த தடவை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃப்ளாட்டாக போயிருக்கு. சின்ன பவுண்டரி போய் நினைக்கிறேன். பவுண்டரி போயிருக்கு. பவுண்டரி பி பேட்லேருந்து முதல் பவுண்டரி இந்த ஓவரில். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை அப் டு அகைன் நேரத்தில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு பவுலரை போட்டு பவுலரை போய் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை ஒயிட் ஆக்கிங் நேரத்தில் வாட்டர் டெலிவரிங்க. அம்பேத்கர் ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். பெரிய ஸ்டூலுக்கு போனாங்க. இந்த தடவை குத்துனது நல்லாவே திரும்பி இருக்கு. டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன். ஏறி போனாங்க. இந்த தடவை அம்பே டிசிஷன். டாட் பால். 1 ஸ்டேக்கிங் இல்லை பிரவீன். பெரிய ஸ்டூலுக்கு போனாங்க. ஃபுல் பேக் லென்த்தில் டாட் பால். அட்லாஸ் இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. சேட்டா மீதமுள்ள 12க்கு 24. ஃபர்ஸ்ட் பால் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. பிளாட்டாக போயிருக்கிறான். தடுக்க முடியுமான்னு பார்ப்போம். ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். ரன்னிங் பிட்வீன் ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை கட்டுக்கு போனாங்க. எஜ் மூலியமாக பின்னாடி போயிடும் கண்டிப்பாக. ஸ்டாப். ரன்னிங் பிட்வீன்.
நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேக்கிங் பிரவீன் இது வரைக்கும் இந்த பெரிய ஷிட்டும் வரல. இந்த தடவை ஃபுல் பேக் லென்த்தில் டாட் பால் 6 ரிட்டில் வெளியே போகலான்னு நினைக்கிறேன். இல்லை விக்கெட்டே கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் சொன்னால் ராஜ்குமார் ஸ்ட்ரைக்கில் மேட்சை எப்போ வேணால் திருப்பு முனையில் மாற்றக்கூடிய பேட்ஸ்மேன் ராஜ்குமார் ஸ்ட்ரைக்கில். இப்போ பெரிய விஷயத்தில் போனாங்க. அண்டரில் வந்துருக்கு கொஞ்சம் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் லாங் ஆனில் நல்ல ஸ்டாப்னு பார்த்தா மிஸ்ஃபீல்டாக இருக்குது. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் ஓவர். இந்த பால் தான் மேட்ச் வளரும் கண்டிப்பாக அடுத்த ஒரு போகிறதுக்கு. திரும்பினாங்க. திரும்பினதை பார்த்து முன்னாடியே தெளிவாக கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். அட்லாஸ் இந்த டாட்டோட இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க. 4 ஓவர் முடியல 26 அடிக்காங்க. மீதமில்ல 6க்கு 20. முதல் பாலே பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. ஃபுல் பேக் லென்த்தில் டாட் பால் டாட்டோட ஷாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மீதமில்ல 5க்கு 20. 5க்கு 20. 5 தடவை பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. இந்த ஸ்டெம்ஸில் குயிக்கிறவங்க போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். நல்லா ஃபீல்டர் வந்து ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காங்க 2. மீதமில்ல 4க்கு 20. 4க்கு 18. ஸ்டேக்கிங் இல்லை ராஜ்குமார். இதோ பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. மாட்டிக்காதான் நினைக்கிறேன். ஹைட்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் போகல. பவுலரே போட்டு பவுலர் எடுத்து கொடுத்துருக்காங்க. காட் அண்ட் போல். மீதமில்ல 3க்கு 18. கண்டிப்பாக 3 பெரிய ஷாட் தேவை. மீதமில்ல 3க்கு 18. மேட்ச் ஆன் ப்ரெஷர். இந்த தடவை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்துட்டாங்க. ஹைட்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கு நினைக்கிறேன். 6. அந்த முதல் பாலே 6 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க. மீதமில்ல 2க்கு 12. கண்டிப்பாக 2 பேர் ஷாட் தேவை 2 பாலில். மீதமில்ல 2க்கு 12. அகைன் பெரிய இஷ்டத்துக்கு போனாங்க. இந்த தடவை ஸ்ட்ரைட்டாகவே இந்த பாடி அட்டாக் டாட் பால் கம் பேக் கொடுத்துருக்காங்க. மீதமில்ல 1க்கு 12. இங்கே ஆல்ரெடி மேட்ச்சில் வந்துட்டான்னு கூட சொல்லலாம். பட்டுக்கோட்டை லாஸ்ட் ஒன் மோர். 5 தடவை தெளிவாக எடுத்தாங்க. நாங்கள் அதுவும் 6. கடைசியில் ஒரு 6 அடிக்க முடியாமல் வெளியே போகிறாங்க. மேட்ச் லாஸ் பண்ணி இங்கே பெரம்பலூர் வெல் பிளேட் பை பட்டுக்கோட்டை. பொலிட்டிஸ் எல்லாம் செமிஃபைனல்ஸ்க்குள்ள தகுதி பெறாங்க.